எல்லா காரியமும் கரெக்டா நடக்குது. தும்மல் வந்த நேரத்துல குறுக்க வந்துட்டாளே. என்ன பேசுறானுங்க? என்ன மம்மி இவ குறுக்க வந்து நிக்கிறா? திட்டம் போட்டு பண்றாடி. நீயும் தான் இருக்கியே. அத்தாச்சி புட்டுக்குச்சு போல இருக்கு. இதெல்லாம் சும்மா ட்ரைலர். மெயின் பிக்சர் இனிமே தான் ஆரம்பம். பாப்போம் பாப்போம். இங்கதானே இருக்க போறேன். தம்பி பாத்தீங்களா, உங்க மனசுல இருக்கிறவங்க தான் சல்லடையில தெரிவாங்க. சல்லடையில தெரியறவங்க தான் காலம் பூரா உங்க கூட வருவாங்க. நீங்களும் வசு மேடமும் காலம் பூரா சந்தோஷமா சேர்ந்து வாழ போறீங்க. பாட்டி சொன்ன மாதிரி உங்களை சல்லடையில போட்டு சலிக்க தான் போறேன் பாருங்க. மேம் சாப்பாடு ரெடி மேம், எல்லாரும் சாப்பிட வாங்க. நான் கொழா புட்டும் கொண்டக்கடலையும் கேட்டிருந்தேனே, அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? சொரா புட்டு சுண்ட கஞ்சமும் ரெடியா இருக்கு. டேய் சஃபாரி, உனக்கு வாய் ரொம்ப நீளுது. கோணி ஊசி வச்சு அப்படியே தைச்சு போடுவேன். உங்க அளவுக்குலாம் எனக்கு ஒண்ணும் வாய் இல்ல. மூடு வாய். சரி எல்லாரும் முதல்ல சாப்பிட போலாம். வாங்க அட வாங்க, சூடு ஆறிட போகுது. சோறு சோறு. அர்ஜுன் சார் பாத்தீங்களா, நான் எதுவுமே பண்ணல. எல்லாம் அதுவா தானா அமையுது. எது எது எங்கெங்க யாரு கண்ணுக்கு எப்படி தோணணுமோ அது அது அங்கங்க தானாவே தோணும். அந்த நிலா கூட என் காதலுக்கு சாட்சியா சல்லட வழியா என்னதான் காட்டுது. விதிப்படி நம்ம சேரணும்னு இருந்தா அதை யாராலையும் தடுக்க முடியாது அர்ஜுன் சார். என்ன நடக்குது? எல்லாத்தையும் முன்னாடியே பிளான் பண்ற போல இருக்க. ஏய் ஏய் எழுந்திருங்கடி. ஏய் எழுந்திருங்கடி. எழுந்திருங்க. எழுந்திருங்க. என்னடி? இறங்கி கீழே வாங்க. ஏன்டி நடுராத்திரியில என்னை எழுப்பி விடுற? என்னது நடுராத்திரில எழுப்பி விடுறனா? இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட தெரியாம நீங்க பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கீங்க. ஏன்டி இப்படி கடுகடுங்கிற? என்னடி நிலாவை பார்க்க மேல போன, என்ன ஆச்சு சொல்லுடி. எல்லாமே அந்த வசுந்தராக்கு சாதகமா நடந்துட்டு இருக்கு. பத்திரிக்கையில அவ போட்டோ மாறிடுச்சு. முகூர்த்த புடவை அமைஞ்சிருச்சு. பூஜை ரூம்ல போய் விளக்கேத்தின மாதிரி இப்போ அதே மாதிரி சல்லட வழியா ஏன் முகத்தை பாக்குறதுக்கு பதிலா வசுந்தரா முகத்தை பாத்துட்டாருடி. என் மனசுக்கு ஏதோ ரொம்ப தப்பா நடக்கிற மாதிரி தெரியுது. அந்த வசுக்கு எல்லாமே சாதகமாவே அமையுதுடி. ஐயோ எப்படி அந்த மாதிரிலாம் நடந்துச்சு? எனக்கு தும்மல் வந்துச்சுன்னு கீழே குனிஞ்சிட்டேன். அந்த நேரத்துல வசு வந்துட்டா. எனக்கு ஏதோ ரொம்ப அபசகுணமா தெரியுது. விடுடி இனியா, இதெல்லாம் ஒரு விஷயமா? கடைசியில கல்யாணம் உனக்கும் அர்ஜுனுக்கும் தான் நடக்க போகுது. ஆமாடி, அப்படிதான் நானும் நம்பிட்டு இருக்கேன். அது உறுதிதான். இங்க பாருங்கடி, கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நடக்கிறதுக்கு எனக்கு உங்க 2 பேரோட ஹெல்ப்பும் வேணும். கண்டிப்பா பண்ணுவோண்டி. இந்த 2 கல்யாணத்தையும் தனித்தனியா நடத்துறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். நீங்க 2 பேரும் பிரிஞ்சு 2 கல்யாணத்திலயும் தனித்தனியா இருங்க. சரிடி. ஒருவேளை எனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடக்கிறதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அத சமாளிக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் எனக்கு துணையா இருக்கணும். இங்க பாருங்கடி, நாளைக்கே எனக்கு கல்யாணம். நாம இப்போத்துல இருந்தே அலர்ட்டா இருக்கணும். இத பாரு மேனகா, நீ என் கூட மண்டபத்துல இருந்து அந்த வசுந்தராவையும் அர்ஜுனையும் கூடவே இருந்து வாட்ச் பண்ணு. அதே மாதிரி ரேவதி, நீ ரவிவர்மனை இங்க இருந்தே யாரு அவரை பார்க்க வராங்கன்னு எனக்கு நீ இமீடியட்டா தகவல் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரிடி, உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் கண்டிப்பா பாத்துக்கிறேன். இங்க பாருங்கடி, அந்த இளமாறனும் இந்திராணியும் போட்ட பிளான் நடக்க போறதில்ல. நான் போட்ட பிளான் தான் நடக்க போகுது. அந்த அர்ஜுன் என் கழுத்துல தான் தாலி கட்ட போறாரு. இந்த வீட்டுக்கு நான் தான் மருமக. இங்க பாரு இனியா, என் மனசுல தோன்ற விஷயத்த உன்கிட்ட சொல்றேன். நீ 1000 தான் பிளான் பண்ணாலும் எனக்கு என்னவோ பயமா இருக்குடி. இவ்ளோ பெரிய ரிஸ்க் நம்மளுக்கு தேவையான தோணுது. பணத்தை வாங்கணுமா நடிச்சோமான்னு இல்லாம ஏன்டி இங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கிற? இது சரியா ஒரு மாதிரி தெரியலடி எனக்கு. நம்ம ரேஞ்சுக்கு பர்ஸ் அடிச்சோமா சம்பாதிச்சோமான்னு இல்லாம மனசாட்சிக்கு விரோதமா நீ ஏதோ பண்ற மாதிரி எனக்கு தோணுதுடி. இத பாரு மேனகா, எல்லாத்துக்கும் வாய்ப்பு அமையணும். இது நான் போட்ட திட்டம் இல்ல, இது என்ன தேடி வந்த திட்டம்.
நீ சொல்ற மாதிரி தானே நானும் நினைச்சேன். ஆனா ஆண்டவர் இந்த வீட்ல வாழ்ற வாய்ப்பு எனக்கு கொடுத்திருக்காரு. நாம எவ்வளவோ தப்பு செஞ்சிருக்கோம், ஆனா எதையும் நம்ம சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கல. நான் செஞ்ச புண்ணியம் என்ன தேடி வரப்போ அத நான் எதுக்கு உதாசீனப்படுத்தணும்? பயன்படுத்திக்கிறது தானே முறை. எனக்கும் அர்ஜுனை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர் கூட இருந்தா நான் ரொம்ப நல்லா இருப்பேன்னு என் மனசுக்கு தோணுது. ப்ளீஸ் டி, நீங்க 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இவ்ளோ நல்ல வாழ்க்கை எனக்கு அமையறப்போ உங்களை நான் கண்டிப்பா கவனிப்பேன்டி. சரிடி, உன் மனசு எனக்கு புரியுது. நாங்க கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றோம். இங்க பாருங்க, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. பூஜை ரூமில் விளக்கேற்றினேன். ஜல்லடை வழியா உன் ஃபேஸ் தெரிஞ்சுது. இது எல்லாத்தையும் கோஇன்சிடென்ஸாக எடுத்துக்குவா, இல்லை நீ சொல்கிற மாதிரி அத்த, என்னாச்சு? ஏன் இப்படி கண் கலங்குறீங்க? இல்ல தம்பி, என் பொண்ணு வசுந்தராவுக்கு சின்ன வயசுல இருந்தே அவ ஆசைப்பட்ட எதுவுமே அவளுக்கு கிடைச்சதில்ல. அது நான் செஞ்ச பாவமா என்னன்னு தெரியலப்பா. இப்போ அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையும் அவளுக்கு கிடைக்காம போயிடுமோன்னு பயமா இருக்கு தம்பி. ஒரு பொண்ணுக்கு தான் மனசுல நினைச்ச ஒருத்தனை விட்டுட்டு இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்டுறது முடியாத காரியம் தம்பி. அந்த நிலைமை என் பொண்ணுக்கு வரக்கூடாது தம்பி. அப்படி வாசப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலன்னா ஒரு தாயா நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. நான் சாகிறதுதான் ஐயோ சரி. அத்த, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. வசுவன்னிக்கும் என் அண்ணனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதை யாராலையுமே மாத்த முடியாது. அத்தை, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அத்தை. நான் உடனே பாண்டிச்சேரி கிளம்பி போறேன். அங்க இனியா வளர்ந்த ஆசிரமம் இருக்கு. அவளை வளர்த்த அம்மாவை கூட்டிட்டு வந்து இங்க எல்லாரும் முன்னாடி நான் உண்மையை சொல்ல வைக்கிறேன். அதுக்கப்புறம் அண்ணனுக்கும் அன்னிக்கும் தான் கல்யாணம் நடக்கும். தம்பி, நான் உங்களை கடவுளா நம்புறேன். எப்படியாவது அவங்கள கூட்டிட்டு வந்து என் பொண்ணு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவளுக்கு அமைச்சு கொடுங்க தம்பி. அத்தை, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இப்பவே நான் பாண்டிச்சேரி கிளம்புறேன். என்ன இனியா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல சார், இப்போதான் வந்தேன். ஓகே ஃபைன். நாம நினைச்ச மாதிரியே, நாம திட்டம் போட்டபடியே எல்லா பிளானும் சூப்பரா போயிட்டு இருக்கு. இங்க பாரு இனியா, நாளைக்கு கல்யாணம். நான் கோவில்ல வசுந்தரா கழுத்துல தாலி கட்டிட்டு மண்டபத்துக்கு திரும்பி வர்றப்போ நீ எங்க இருக்க கூடாது. இங்க பாரு இனியா, உனக்கு நான் வாக்கு கொடுத்த மாதிரியே எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். நீ மண்டபத்திலிருந்து வெளியே வரப்போ மண்டபத்து வாசல்ல ஒரு கார் நிற்கும். அந்த காரோட நம்பர் TN09A9966. அந்த காரோட கலர் ஆஷ் கலர். அந்த கார்ல ஏறி நேரா ஏர்போர்ட் போயிடு. இதுல நீ சிங்கப்பூர் போறதுக்கான ஃப்ளைட் டிக்கெட் இருக்கு. இந்த பேப்பர்ல இந்த கல்யாணத்துல அர்ஜுனை கட்டிக்கிறதுக்கு உனக்கு உடன்பாடு இல்லைன்னு எழுதியிருக்கேன். இதுல நீ சைன் போடு.
வெரி நைஸ். தேங்க்ஸ் இனியா. இந்த செக்கில் உனக்கு தேவையான பணமும் நீ வெளிநாட்டில் தங்குறதுக்கு ஆகிற செலவுக்கான பணமும் இதில் இருக்கு. 15 நாள் யார் கண்ணிலையும் படாத, யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்காத. இங்கே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இந்தா. இனிமே நாம மீட் பண்ணவே கூடாது. எக்காரணத்தை கொண்டும் இந்த பக்கம் வந்துடாத. புரியுதா? சரிங்க சார். சரி, நான் கிளம்புறேன். மிஸ்டர் இளமாறன், நீங்க ரொம்ப தப்பு கணக்கு போட்டுட்டீங்க. இந்த இனியா இனிமே வேற லெவல். எனக்கா செக் கொடுத்துட்டு போறீங்க? உங்களுக்கு திரும்பி நான் செக் கொடுக்கறேன். ஏ ரேவதி, எங்கடி இருக்க? நீங்களா இப்பவே மண்டபத்துக்கு கிளம்பிடுங்கம்மா. பொண்ணு மாப்பிள்ள வரும்போது ஆரத்திக்கு தேவையான விஷயங்களை ரெடி பண்ணிடுங்க. அப்புறம் அது இல்ல இது இல்லன்னு சொல்லாதீங்க. சீக்கிரம் கிளம்புங்க. ஹரி சார், மண்டபத்துக்கு தேவையான விஷயங்களை அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். ஆரத்தி எடுக்கிறதுக்கும் ஆள் அனுப்பிச்சிட்டேன். வசுந்தரா ரெடியா இருக்காங்கல்ல? ரெடியா இருக்க சொல்லுங்க. ரெடியா இருக்க சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் வசுந்தரா ரொம்ப கொடுத்து வச்சுவ துளசி. அம்மா, மேடம் எல்லாரையும் பூஜை ரூம் கார சொன்னாங்க. சரிம்மா, வசுவும் வந்துட்டுமா, நாங்க வந்துடுறோம். சரிங்கம்மா. அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அண்ணன் நல்லா இருக்காரு. சரி, உட்கார்ந்துட்டு இருங்க, நான் மேல போயிட்டு வந்துறேன். என்ன மம்மி, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஒரு வழியா கிளைமேக்ஸ் வந்துருச்சு. நம்ம கனவெல்லாம் நினைவாக போகுது. ஆமா மம்மி, நான் ஆசைப்பட்ட மாதிரி என் மாமாவை கட்டிக்க போறேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி உங்க அண்ணன் வீட்டுக்கே சம்பந்தியாக போற. என்ன தாச்சி, ஆத்தாளு பொண்ணு அப்படியே குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அது இல்ல, இது வரைக்கும் மறைச்சு வச்சிருந்த விஷயங்களை அன்னிக்கிட்ட சொல்லலாமான்னு நச்சுக்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். குசும்பு, உங்க ஆத்தா காமெடி பண்றா. எல்லாரும் அங்க வந்துகிட்டு இருக்காங்க, நீங்க இங்க நிக்கிறீங்க. வாங்க வாங்க. 2 பேர் நாக்கையும் அப்படியே சேர்த்து வச்சு அறுத்துறணும். பேசுறாளுங்க. வாங்க வாங்க அண்ணனே, வாங்க. நல்லா இருக்கீங்களா அண்ணே? வாங்க, எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் ரெடியா? அர்ஜுன் இன்னும் ரெடி ஆகலையா? ரெடிமா. வா அர்ஜுன், வா. யூ ஆர் லுக்கிங் ரியலி குட். தேங்க் யூ மா. ஆண்டி, நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கம்மா. வசு அப்பா, இங்க வாங்க. வசு எங்க? இதோ இப்ப வந்துருவாமா. அதோ வசு வந்துட்டாளே, வாமா. வசு, பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. முதல்ல அம்மா கிட்ட வாங்கிக்கமா. நல்லா இருமா, தீர்க்காயுசா இருக்கணும். இவ கால்ல விழுந்தாலும் உன் புருஷன் சோதிதான். அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நல்லா இருமா. நல்லா நல்லா. அர்ஜுன், நீ அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோப்பா. வா இனியா. நல்லா இருங்க, நல்ல ஆரோக்கியமா தீர்க்காயுசோட வாழணும். இனியா, இந்த குடும்பத்துக்கு இனி எல்லாமே நீதான். குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டு அர்ஜுனை நல்லா கவனிச்சுக்கோ. சரிங்க அத்தை. வா இனியா, அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இருக்கட்டும், நல்லா இருங்க. தேங்க் யூ அத்தை.
இவன் நமக்கு ரொம்ப விசுவாசமா இருக்காடி. இன்னும் 5 லட்சம் கூட கொடுத்துருக்கலாம் போல. அர்ஜுன், இளமாறனோட ஃபேமிலி எங்கப்பா? நான் ஃபோன் பண்ணிட்டேமா, இந்நேரத்துக்கு வந்திருக்கணும். சரிப்பா. இந்திராணி அண்ணி, மண்டபத்துல எல்லாமே ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு அண்ணி. வாங்க வாங்க வாங்க, வாமா. வாங்க வாங்கல மாறன். ஹலோ சார். வணக்கம் சம்பந்தி. வணக்கம். வாங்க வாங்க. அண்ணி இங்க வாங்க, அண்ணன் பக்கத்துல வந்து நில்லுங்க. வாங்க அண்ணி, இங்க வந்து நில்லுங்க. சரி வாங்க, எல்லாரும் போய் சாமி கும்பிட்டுட்டு மண்டபத்துக்கு போலாம். கடவுளே, எப்படியாச்சும் இந்த கல்யாணம் நடந்துடணும். நான் உன்னைதான் நம்பியிருக்கேன். என்னோட அணுகுமுறையில வேணா தவறு இருக்கலாம், ஆனா என்னோட ஆசையில தவறு இல்லை. எல்லாரும் கல்யாணம் நடக்க போகுதுங்கிற நம்பிக்கையில வேண்டுவாங்க. ஆனா என்னோட வேண்டுதல் வேற மாதிரி இருக்கு. அர்ஜுன் சார் என் கழுத்துல தான் தாலி கட்டணும், கட்டுவாரு. அந்த மாதிரி சூழ்நிலையை நீ தான் உருவாக்கி தரணும். ஏன் நாளா விளக்கு ஏத்துனா விளக்கு எரியாதா? பாருங்கடி, நான் தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறேன். அப்புறம் இருக்கு உங்களுக்கு. இந்த செக்கு வழக்குங்க ரெண்டும் ஏதோ சைகை காட்டுது. இந்த பிக் பாக்கெட் ஃப்ராடு அதுங்களை பார்த்து சிரிக்குது. ஏதோ நடக்குது. இது புரியாம என் தொம்பி பொண்டாட்டி உருகி உருகி சாமி கும்பிடுது. ஆக்சுவலா இங்க இருக்க வேண்டியது யார் தெரியுமா? என் சோதிமணி. அவன் வருவான், கண்டிப்பா வருவான். இங்க வந்தோ இல்ல இவளை தூக்கிட்டு போயோ அவ கழுத்துல தாலிய கட்டுவான். இனிமேதான் இந்த காந்திமதிக்கு வேலையே ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு. நாம மண்டபத்துக்கு கிளம்பலாமா? ஓகேம்மா. ஆமா அண்ணே, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்பணும். வாங்க வாங்க. வாங்க போலாம். போமா மீனாட்சி. அண்ணா அண்ணா, முக்கியமா எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். டேய், கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எங்கடா போற? இல்லனா கண்டிப்பா நான் மண்டபத்துக்கு சீக்கிரம் வந்துடுறேன். நீங்க போங்க. அர்ஜென்ட்டா? கண்டிப்பா போகணுமா? ஆமா, நான் அர்ஜென்ட் தானா. அதை முடிச்சுட்டு கண்டிப்பா நான் சீக்கிரம் வந்துடுறேன். போயிட்டு சீக்கிரம் வா. நீ இருக்கணும் கண்டிப்பா. அர்ஜுன், இனியா நீங்க கார்ல ஏறுங்க. அம்மா இருமா, அதுக்கு ஒரு ஐதீகம் இருக்கு. வீட்ல இருந்து பொண்ணு மாப்பிள்ள மண்டபத்துக்கு போகும்போது எதிரில மங்களகரமான ஒரு பொண்ணு வர்றதுதான் ஐதீகம். யாராவது ஒருத்தர் போங்கம்மா. நானே வரேன். நீ இரேந்திரா, அர்ஜுன் மேல ரொம்ப அக்கறையாவும் ஈடுபாடோடவும் இருக்கிறது வசுதான். அதனால வசு எதிரில வர்றதுதான் சரியா இருக்கும். அர்ஜுன், இனியா நீங்க கார்ல ஏறுங்க.